ஒரு RO வாட்டர் பியூரிஃபையரில் உள்ள LED இண்டிகேட்டரோட வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் பேசிக் RO மாடலில் உள்ள 2 இண்டிகேட்டர் வர மாதிரி LED இண்டிகேட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு RO வாட்டர் பியூரிஃபையரில் உள்ள என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கும்னா பம்பு இருக்கும், அப்புறம் SV, அப்புறம் ஃப்ளோட் சென்சாரு, அப்புறம் அடாப்டர். இது 4 தான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு பேசிக் RO மாடலில் இருக்கும். அதில் இண்டிகேட்டர் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 இண்டிகேட்டரோட வயரிங் கனெக்ஷன் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 இண்டிகேட்டரில் ஒன்று ரெட் கலர் இண்டிகேட்டர், இன்னொன்று ப்ளூ கலர் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து பவர் இண்டிகேட்டர். நம்ம அடாப்டருக்கு சப்ளை பண்ணாலே இது வந்து பவர் இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும். அப்புறம் ப்ளூ கலர் இண்டிகேட்டர் வந்துட்டு மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது, அதாவது மிஷின் ப்ராசஸிங்கில் இருக்கும்போது க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸ்டோரேஜ் டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த ப்ளூ இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகுற மாதிரி நம்ம இப்போ வந்து வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பேசிக் RO மாடலில் இந்த 4 எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு தான் இருக்கும். ஃப்ளோட் சென்சாரு, SV, அப்புறம் பம்பு, அப்புறம் அடாப்டர் வந்துட்டு. இது கூட நம்ம LED வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டில் வந்து 2 வயர் இருக்கும் நமக்கு. ஃப்ளோட் சென்சாரில் 2 வயரு, SVயில் 2 வயரு, பம்பிலேருந்து 2 வயர் வரும், அப்புறம் அடாப்டர்லேருந்து 2 வயரு, அப்புறம் LED இண்டிகேட்டர்லேருந்து ஒரு இண்டிகேட்டருக்கு 2 வயர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 2 இண்டிகேட்டரில் 4 வயருக்கு கொடுத்துருப்பாங்க. சில இண்டிகேட்டரில் பாசிட்டிவ் மட்டும் தனித்தனியாக வச்சுட்டு காமன் வந்து நெகட்டிவ் வயரு காமனாக கனெக்ட் பண்ணி ஒரே வயர் கூட வரும். இது வந்து 2 வயர் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 2 பாசிட்டிவ் வயர், 2 நெகட்டிவ் வயர் இருக்குது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அடாப்டர்லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அடாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இன்புட் வரும். இன்புட்டு 230 வோல்ட்டு. இந்த சைடு வரும்போது 24 வோல்ட்டு DC வோல்டேஜாக நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இந்த அடாப்டரோட அவுட்புட்டில் 2 வயர் வரும். அதில் ஒரு பாசிட்டிவ் வயர் எடுக்கணும். வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வயர் ஒயிட் கலரில் இருக்கும், இல்லாட்டி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க பாசிட்டிவ் வயர் அடாப்டரில். அது ஒரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயர். ஃப்ளோட் சென்சாரில் 2 பின்லேருந்து 2 வயர் வரும். அதில் எந்த வயர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வந்துட்டு ஃப்ளோட் சென்சார்லேருந்து ஒரு வயரு, அப்புறம் LED இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டரோட பவர் இண்டிகேட்டர், LED இண்டிகேட்டரில் பவர் இண்டிகேட்டரோட ஒரு ரெட் கலர் வயர், அதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கனெக்ஷனு. அடாப்டரோட ஒரு வயரு, அப்புறம் ஃப்ளோட் சென்சார்லேருந்து வர ஒரு வயரு, அப்புறம் பவர் இண்டிகேட்டரில் எந்த இண்டிகேட்டர் நம்ம பவர் இண்டிகேட்டராக கொடுக்க போகிறோமோ அந்த இண்டிகேட்டரோட ஒரு ரெட் கலர் வயரு. இது 3 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளோட் சென்சார்லேருந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த அடாப்டர் வயரோட ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ளோட் சென்சார் பின்னிலேருந்து இன்னொரு வயர் வரும். அந்த வயர் எடுத்துக்கிட்டு பம்போட ஒரு வயரு பாசிட்டிவ் வயரு, அப்புறம் SVயோட ஒரு பாசிட்டிவ் வயரு, அப்புறம் இதில் வந்து ப்ராசஸிங் இண்டிகேட்டர் எதுவோ, அப்புறம் இதில் ப்ராசஸிங் இண்டிகேட்டர் நம்ம ப்ளூ கலராக வச்சுருக்கோம், அந்த இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் வயரு. இதுதான் ஃப்ளோட் சென்சார் ஒரு வயர் அடாப்டர் கொடுத்தாச்சு. இன்னொரு பின்னிலேருந்து வர்ற ஃப்ளோட் சென்சாரோட வயரை பம்போட பாசிட்டிவு, SVயோட பாசிட்டிவு, அப்புறம் நம்ம ப்ராசஸிங் இண்டிகேட்டர் எதாவது வச்சுருக்கோமோ ஒரு க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலர் என்ன இண்டிகேட்டர் வேணால் கொடுத்துருப்பாங்க, அதோட ஒரு வயர் எடுத்து இந்த 4 வயரும் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த 2 கனெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்த்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடாப்டரோட ஒரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சார் ஒரு வயரு, அப்புறம் பவர் இண்டிகேட்டரோட ரெட் கலர் வயரு, அப்புறம் ஃப்ளோட் சென்சார்லேருந்து இன்னொரு வயர் எடுத்து நம்ம மோட்டார் பம்போட பாசிட்டிவ் வயரு, SVயோட பாசிட்டிவ் வயரு, அப்புறம் ப்ராசஸிங் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் வயரு கொடுத்தாச்சு. அப்புறம் மிச்சம் பிளாக் கலர் வயர் தான் எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் இருக்கும். அந்த பிளாக் கலர் வயரை இந்த அடாப்டரோட டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ அடாப்டர் வயர் ஒரு பிளாக் கலர் வயர் இருக்குது, அப்புறம் SVலேருந்து ஒரு வயர் வரும், மிச்சம் இருக்க வயரை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பம்போட ஒரு வயரு, அப்புறம் இண்டிகேட்டரோட இப்போ 2 இண்டிகேட்டரோட வயரும் 2 இண்டிகேட்டரோட நெகட்டிவ் வயரும் பிளாக் கலர் வயரும் இதில் தான் கொடுக்கணும். ஒரு இண்டிகேட்டர் வயரு, அப்புறம் இன்னொரு இண்டிகேட்டரோட வயரு. பிளாக் கலர் வயர் ஃபுல்லாக அடாப்டரோட டைரெக்டாக கொடுத்துடணும். அவ்வளோதான். இதில் மொத்தம் 5 வயர் வரும். பிளாக் கலர் வயரு 5 வயர் வரும்.
இவ்வளோ தான் வயரிங் கனெக்ஷன். 3 கனெக்ஷன் வந்துட்டு 3 கனெக்ஷன் இருக்குது. 1 2 3. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவ் வயர் எடுத்து ஃப்ளோட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் மெயின். அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவ் வயர் எடுத்து ஃப்ளோட்டுக்கும், அப்புறம் பவர் இண்டிகேட்டரோட ரெட் கலர் வயரும் அடாப்டரோட பாசிட்டிவ் வயரோட கனெக்ட் பண்ணிக்கணும். இது ஒரு கனெக்ஷனு. அப்புறம் ஃப்ளோட்லேருந்து வர இன்னொரு வயர் எடுத்து மோட்டரோட பம்போட பாசிட்டிவ் வயரு, அப்புறம் எஸ்வியோட ரெட் கலர் வயரு பாசிட்டிவ் வயரு, அப்புறம் நம்ம ப்ராசஸிங் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் வயரு கொடுத்துடணும் ஒரு கனெக்ஷனு. 3வது லாஸ்ட் கனெக்ஷன் வந்து மிச்ச எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் ஒரு வயர் இருக்கும். அந்த வயர் எடுத்து அடாப்டரோட கொடுத்துடணும். அதாவது பிளாக் கலர் வயரு நெகட்டிவ் வயரு, அடாப்டர்லேருந்து வர பிளாக் கலர் வயரை எஸ்சியோட ஒரு வயரு, அப்புறம் பம்போட ஒரு வயரு நெகட்டிவ் வயர் இருக்கும். அப்புறம் இண்டிகேட்டரோட பவர் இண்டிகேட்டரோடவும், அப்புறம் பவர் இண்டிகேட்டரோடதும், அப்புறம் ப்ராசஸிங் இண்டிகேட்டரோட 2 நெகட்டிவ் வயரையும் இந்த அடாப்டரில் தான் டைரெக்டாக ஒன்றாவே கொடுக்கணும். இப்போ வயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 2 இண்டிகேட்டர். இதில் ரெட் கலர் பவர் இண்டிகேட்டரு, இதில் ப்ளூ கலரு ப்ராசஸிங் இண்டிகேட்டரு. ப்ளூ கலர் வந்து டேங்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆஃப் ஆகணும். அதுவும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ பம்பு ரன் ஆகுது, எஸ்வி ஆன் ஆகிடுச்சு. ஃப்ளோட் சென்சார்லேருந்து எல்லாத்துக்கும் சப்ளை போகுது. இப்போ இதில் 2 இண்டிகேட்டர் இருக்குது. இது பவர் இண்டிகேட்டர், இது ப்ளூ கலர் இண்டிகேட்டர் வந்துட்டு ப்ராசஸிங் இண்டிகேட்டர். அதாவது மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ப்ளூ கலர் வந்து க்ளோ ஆகும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி மிஷின் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஆஃப் ஆகும். இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன பண்ணும், இதுதான் கட் ஆஃப் சென்சார். இதுதான் கட் ஆஃப் சென்சார். இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும்போது இந்த ஃப்ளோட்டு மேலே தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரும். இப்போ ப்ளூ கலர் இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி பிடிக்கும்போது ஃப்ளோட்டு இறங்கி அதுவே ஆன் ஆகும். அவ்வளோதான். டேங்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா ப்ளூ கலர் ஆஃப் ஆகும். திரும்ப மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது ப்ளூ கலர் வந்து ஆன் ஆகும். பவர் இண்டிகேட்டரு எப்போல்லாம் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ளக்கில் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ அப்போலாம் பவர் இண்டிகேட்டர் க்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் மட்டும் டேங்க் ஃபுல்லானா ஆஃப் ஆகும். திரும்ப மிஷின்லேருந்து தண்ணி எடுத்தீங்கன்னா மிஷின் ரன் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் வந்து திரும்ப க்ளோ ஆகும். இவ்வளோதான் ஒரு பேசிக் RO மாடலில் உள்ள LED இண்டிகேட்டரோட வயரிங் கனெக்ஷன். இது வந்து 2 இண்டிகேட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 இண்டிகேட்டரோட வயரிங் கனெக்ஷன்.